ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிஜிஎலோட எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இயர்லி 2 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் கண்டக்ட் பண்ணுவாங்க. யூபிஎஸ்சி வந்து டாப் மோஸ்ட் போஸ்ட் லைக் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரி போஸ்ட்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு யூபிஎஸ்சி எழுதுவாங்க. அதுக்கு கீழே இருக்கிற போஸ்ட் லைக் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், ஜிஎஸ்டி ஆஃபீஸர், எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டர் லைக் தட் போஸ்ட்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து இயர்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து வருஷம் வருஷம் கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் ஜூலையில் விடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அப்புறம் எக்ஸாமோட பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். இந்த எக்ஸாம் ஃபுல்லாக வந்து ஆன்லைன் பேஸ்டு எக்ஸாம். கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட அலோகேட்டட் சென்டரில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருந்தாலும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் நம்ம கொஷின்லாம் இருக்கும். எந்த ஒரு ரீஜனல் லாங்குவேஜுமே இருக்காது. அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த எக்ஸாமை 2 டியராக பிரிக்கிறாங்க. Tier 1, Tier 2 அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம Tier 1 பற்றி பார்க்கலாம். Tier 1 வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான். ஆன்லைனில் தான் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர். நீங்கள் Tier 1 பாஸ் பண்ணால் தான் நீங்கள் Tier 2க்கு போக முடியும். Tier 1 எடுக்கிற மார்க் வந்து ஃபைனல் மார்க்கில் ஆட் பண்ண மாட்டாங்க. வாங்க நம்ம பேட்டர்ன் பற்றி பார்ப்போம். Tier 1 வந்து 100 கொஷின் கேட்பாங்க. 4 டாபிக்ஸ் கீழேருந்து 25 ஈச் டாப்பிக்கிலேருந்து 25 கொஷின் கேட்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் லைக் ஜிகே, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 200 மார்க். ஈச் கொஷின் வந்து 2 மார்க் கேரி பண்ணி வரும். 200 மார்க்குக்கு Tier 1 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஈச் கொஷின் வந்து 2 மார்க். நீங்கள் ஒவ்வொரு கொஷின் ராங்காக போடும் போதும் 0.5 மார்க் வந்து நெகட்டிவ் பண்ணுவாங்க நீங்கள் எடுத்த மார்க்கில் இருந்து. அடுத்து பார்த்திங்கன்னா டைமு 1 ஹவருக்கு இந்த எக்ஸாம் வந்து நடக்கும், 60 மினிட்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா நீங்கள் Tier 2க்கு போகிறதுக்கு எந்த மார்க் வந்து சேஃபாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எபவ் 150 அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து Tier 2க்கு போகிறதுக்கு சேஃபான கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, குவாலிஃபையிங் கட் ஆஃப் வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா Tier 2. நீங்கள் Tier 1 குவாலிஃபையிங் கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் Tier 2 எழுதலாம். இந்த Tier 2 வந்து ஸ்கோரிங் நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த Tier 2 வந்து 390 டோட்டல் மார்க் வந்து 390 மார்க் நடக்கும். நீங்கள் 390க்கு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஜாப் வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் அலோகேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமு தான். ஆன்லைனில் தான் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாமை வந்து 3 ஃபேஸஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர், தேர்ட் பேப்பர்னு. ஃபஸ்ட் பேப்பர் வந்து எல்லாருமே எழுதலாம், எல்லாருமே எழுதணும். அப்ளை பண்ணால் எல்லாருமே எழுதணும். பேப்பர் 2, பேப்பர் 3 வந்து அது வந்து ஒரு பர்டிகுலர் ஜாபுக்கு மட்டும்தான். அதை வந்து நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நம்ம இப்போ வந்து பேப்பர் 1 மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேப்பர் 1 பற்றி பார்க்கலாம். பேப்பர் 1 பார்த்திங்கன்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2 அப்படின்னு பிரிச்சுருக்காங்க. இப்போ நம்ம செக்ஷன் 1 பற்றி பார்க்கலாம். செக்ஷன் 1 செக்ஷன் 1, செக்ஷன் 2ன்னு பிரிச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா செக்ஷன் 1 ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கேட்பாங்க. செக்ஷன் 2 இங்கிலீஷும் ஜிகேவும் கேட்பாங்க. செக்ஷன் 1 பார்த்திங்கன்னா ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் 30 மார்க் கேட்பாங்க. ஈச் கொஷின் 3 மார்க், 90 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க 180 மார்க்குக்கு. இது டோட்டல் வெயிட்டேஜ் பார்த்திங்கன்னா 23% வந்து வெயிட்டேஜ். எதில்? ரீசனிங்லேயும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டும். இந்த 2 பேப்பரும் சேர்த்து 1 ஹவருக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 2. செக்ஷன் 2 பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே கேட்பாங்க. இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா 45 கொஷின் கேட்பாங்க 125 மார்க்குக்கு. அது வந்து 35% வந்து வெயிட்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிகேவும் கரண்ட் அஃபேர்ஸும் கேட்பாங்க 25 கொஷின்ஸு 75 மார்க் கேட்பாங்க. இது வந்து 19% வந்து வெயிட்டேஜ். இந்த 2 இங்கிலீஷும் ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் சேர்த்து 1 ஹவருக்கு வந்து ஈவினிங் செஷனாக கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செஷன் 2. செஷன் 2ல் என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உனக்கு இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து அவங்க வந்து 20 கொஷின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண கொஷின்ஸ் வந்து ஒரு 20 கொஷின் கேட்பாங்க. இது வந்து குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதுவும் அந்த Tier 2 ஸ்கோரிங் பேப்பரோட ஆட் ஆகாது இந்த 25 60 மார்க்கும்.
இது மாதிரி நீங்கள் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்காங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.